அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுபொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தடம் பதித்த விடயங்கள், தடம் மாறிய விடயங்கள், கடந்த காலங்களிலிருந்து நிகழ்காலத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையாக கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன, எதிர்காலத்தை சிறந்த முறையில் கட்டமைத்துக் கொள்வதற்கு இன்னும் என்னென்ன விடயங்களை நாம் அறிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் நிகழ்வுகளின் வரலாற்றுகளையும் தடங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இப்பொழுது 4வது வாரமாக இந்த 19ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் நாடு பிடிக்கும் வேட்கையில் பல்வேறுபட்ட நாடுகள் ஒன்றிணைந்து போராடிய போர்க்களமாக பார்க்கப்பட்ட 1ஆம் 2ஆம் உலகப் போர்கள் பற்றியும், குறிப்பாக இந்த 2ஆம் உலகப் போரில் ஒவ்வொரு நாடுகளும் எப்படியான வகிப்பாகங்களை அமைத்துக் கொண்டு தன்னை கட்டமைப்பதற்காக போராடினார்கள், மக்களை வீழ்த்தினார்கள் என்கின்ற அடிப்படையில் பல விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகிறோம். ஒரு பக்கம் ஹிட்லரை பற்றி கதைத்துவிட்டு ஐரோப்பா முழுவதும் அவர்களுடைய ராஜ்யம் எவ்வாறு அமைந்திருந்தது, ஆசியாவை தன்னுடைய காலின் கீழ் வைக்க வேண்டும் என்பதற்காக ஜப்பான் எடுத்த முடிவுகளினூடாக கடந்த வாரம் முழுவதும் பார்த்திருந்தோம். ஜப்பான் எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடைந்தது, எவ்வாறான அடியை எல்லாம் வாங்கியது என்று. குறிப்பாக இந்த வாரம் சற்று வித்தியாசமாக ஜப்பான் 1945ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு, அதாவது 2ஆம் உலகப் போரில் சரணடைந்ததன் பிற்பாடு எப்படி தம்மை கட்டமைத்துக் கொண்டது, அதுவும் அந்த நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்த 2021ஆம் ஆண்டிலும் பேசு பொருளாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு உதாரணமாக மாறிய கதையை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? இந்த வாக்கியம் யாருக்கு பொருந்துமோ என்பது தெரியாது. ஆனால் ஜப்பானியர்கள் இதை ஒரு வேத வாக்காக கொண்டு மிக சிறப்பான முறையில் உழைத்து இன்று அந்த நாட்டை மிக சிறந்த அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாகவும் ஒட்டுமொத்த ஜப்பானியர்களும் பல உலகவாழ் மக்களுக்கு உதாரணமாகவும் திகழ்வதற்கு, குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பின்னராக அவர்கள் அந்த நாட்டையும் தங்களையும் கட்டியமைத்துக் கொண்ட விதம் என்பது உண்மையில் நமக்கு பல ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக 1939 தொடக்கம் 45ஆம் ஆண்டில் நடைபெற்று முடிந்த இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு ஜப்பான் பல வகையில் சேதமடைந்திருந்தது. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நினைத்தது ஒன்றுதான், இனி எந்த ஒரு வகையிலும் ஜப்பானால் மீள முடியாது என்று. இந்த வார்த்தையை ஜப்பான் கேட்டதோ இல்லையோ, ஆனால் மிக சிறப்பாக அடுத்த 4-5 வருடங்களில் தன்னை கட்டமைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த உலகையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது ஜப்பான் ஒரு நாடு. குறிப்பாக அவர்களுடைய நேர்மையும் உழைப்பும், அதற்காக அவர்கள் சிந்திய வியர்வையினுடைய அளவும் மிக சிறப்பாக இருந்தது. அதனால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக ஜப்பானியர்களை பற்றி பேசும் பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்கள் கடைபிடித்த கலாச்சாரம், அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி, இவையற்றை எல்லாம் தாண்டி மக்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமை, அந்த நாட்டை அவர்கள் நேசித்த விதம் என பல்வேறுபட்ட வகையில் தன்னை கட்டமைத்துக் கொண்டிருந்தது ஜப்பான் என்கின்ற ஒரு ஆசிய நாடு. இன்று ஆசியாவின் ஆச்சரியமாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் நிதர்சனமான உண்மை என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஜப்பானுக்குள்ளே காணப்பட்டது. குறிப்பாக 1945ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு அமெரிக்காவால் அடிவாங்கிய ஜப்பானை அமெரிக்காவை ஆதரவு கரம் நீட்டி வளர்த்தெடுத்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுதான் உண்மை. ஜப்பானை அமெரிக்கா கைவிடவில்லை. அவர்கள் சந்தித்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உதவிகரமாக இருந்தது அமெரிக்கா. தோள் மேல் தோள் கொடுத்து இன்று ஜப்பான் இவ்வாறான ஒரு நிலையை அடைவதற்கு அமெரிக்கா செய்த உதவிகள் என்பது ஏராளம். அதுவும் குறிப்பாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமெரிக்கா இதை செய்யுமா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். நிச்சயமாக பல்வேறுபட்ட, அதுவும் அவர்களுக்கு சாதகமான பல்வேறுபட்ட விடயங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் ஜப்பானுக்கு உதவினார்கள். ஆனால் அதை ஜப்பானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது நாட்டையும் உற்பத்தியையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக, தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்று ஜப்பானை பற்றி அதிகமாக பெருமையாக பேசுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த 2ஆம் உலக யுத்தம் முடிவடைந்ததற்கு பிற்பாடு அமெரிக்கா ஜப்பானிடம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறது. நீங்கள் ராணுவத்தை அமைக்கக்கூடாது, உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையில் இன்று வரை ஜப்பானில் ராணுவம் கிடையாது. ஆனால் அவர்கள் கட்டமைத்த விடயம், ஒவ்வொரு செலவினங்களையும் அவர்கள் பார்த்து செய்த விடயம் என்பது ஜப்பானை அடுத்த கட்டத்திற்கு அபிவிருத்தி அடைய வைத்திருந்தது. குறிப்பாக உற்பத்தியில் அவர்கள் உழைப்பாளர்கள் கொட்டிய விதை என்பது விருட்சமாக மாறியிருந்தது. ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் பேசும் பொழுது உலகம் எந்த ஒரு விடயத்தையும் அரசியல் ஆதாயம் இல்லாமல் செய்யாது. அமெரிக்காவும் கூட ஜப்பானுக்கு உதவியதற்கு பின்னால் பல்வேறுபட்ட அரசியல் காரணிகள் இருக்கின்றன. இவைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக ஜப்பான் என்கின்ற ஒரு தேசம் எப்படியான முறையில் தன்னை கட்டமைத்துக் கொண்டது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்.
இரண்டாம் உலகப் போருக்கு பின்னரான காலத்தில் ஜப்பானில் ஏற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி பற்றி சற்று நாம் அறிந்து கொள்வோம். நமது காலனித்துவ ஆட்சி நாடுகளில் இரும்பு பாதைகளை அமைத்ததன் மூலம் ரயில் பற்றிய தொழில்நுட்ப அறிவை ஜப்பான் ஓரளவுக்கு வளர்த்து கொண்டது. இந்த ரயில்வே தொழில்நுட்பத்தை மேலும் முன்னேற்றம் செய்து கூர்வ வடிவ முகப்பு தோற்றத்தை கொண்ட புல்லட் ரயில்களை உலகிலேயே முதன்முறையாக ஜப்பான் உருவாக்கியது. ஜப்பானின் ஒசாகா மற்றும் டோக்கியோ ஆகிய இரு நகரங்கள் முதன்முறையாக புல்லட் ரயில் மூலம் இணைக்கப்பட்டன. 400 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 4 மணி நேரத்தில் அந்த ரயில் கடந்து சென்றது. எனினும் திருப்தி கொள்ளாத ஜப்பானிய பொறியியலாளர்கள் அதே ரயில் என்ஜினை மேலும் முன்னேற்றகரமாக வடிவமைத்து அடுத்த வருடமே ஒசாகா மற்றும் டோக்கியோ இடையிலான 416 கிலோமீட்டர் பயண தூரத்தை வெறும் 3 மணி நேரத்தில் கடந்து ஆச்சரியப்படுத்தினர். முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானின் பிரபலமான புல்லட் ரயில் சேவையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சுரங்கப்பாதை வழியாக பயணம் செய்யும் போது அந்த ரயில் உரத்த ஒலியை எழுப்பியது. கடுமையான அந்த ஒலி வனவிலங்குகளுக்கும் ரயில் பயணிகளுக்கும் அருகில் வசிக்கும் மக்களுக்கும் இடையூறாக காணப்பட்டது. சரி, அந்த சத்தம் ஏன் வந்தது? சுரங்கப்பாதைக்குள் ரயில் பயணிக்கும் போது ரயிலின் முன்புறத்தில் காற்று உருவாகியது. ரயில் மிகவும் வேகமாக பயணிப்பதால் காற்றின் வேகம் சுருங்கி ஒலி அலைகளை ஏற்படுத்துகிறது. அந்த ஒலிதான் பூம் என்ற சத்தத்துடன் வெளியேறுகிறது. தண்ணீரில் நடந்து செல்வதை போல காற்று அந்த ரயிலின் வேகத்தை குறைத்தது. ஆனால் கிங்ஃபிஷர் பறவை மூலம் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்தது. கிங்ஃபிஷர் என அழைக்கப்படும் மீன்கொத்தி பறவையின் நீளமான கூர்மையான அலகு தண்ணீரை கடந்து செல்லும் வகையில் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இதனால் மீன்கொத்தி பறவை தண்ணீரில் இறங்கும் போது அதனால் ஏற்படும் தாக்கம் குறைவாக இருக்கும். இந்த பறவை தண்ணீரில் மூக்கை நுழைக்கும் போது தண்ணீர் பறவையை பார்த்து முன்னோக்கி தள்ளப்படாமல் அதன் அலகிற்கு இருபுறமும் கடந்து செல்கிறது. அந்த அம்சம் புல்லட் ரயிலில் இல்லாததுதான் பிரச்சனை. மீன்கொத்தி பறவையின் அலகை ஆராய்ந்த ரயில் குழுவினர் அதன் அலகு வளைந்த நுனிகளை கொண்டிருப்பதுடன் 2 முக்கோணங்களில் நசுக்கப்பட்ட வைரத்தின் வடிவத்தை போன்று இருப்பதை கண்டறிந்தனர். எனவே புல்லட் ரயிலின் முன்பகுதியை வடிவமைக்க மீன்கொத்தி பறவையின் அலகு உதவி புரிகின்றது. இந்த மாற்றங்களுடன் புல்லட் ரயிலை பரிசோதனை செய்த போது கிங்ஃபிஷர் புல்லட் ரயில் வேகமாகவும் ஒலி எழுப்பாத அதிக ஆற்றல் கொண்டதாகவும் அதன் காற்று எதிர்க்கும் ஆற்றல் முன்பு இருந்ததை விட 30% குறைவானதாகவும் காணப்பட்டது. இப்படியாகத்தான் பல்வேறு புல்லட் ரயில்களும் உருவாகத் தொடங்கியது. சாதாரணமாகவே ஜப்பானியர்கள் கடும் உழைப்பாளர்கள். எனினும் அவர்களது உழைப்புக்கேற்ற சன்மானம் அல்லது அங்கீகாரம் 1950ஆம் ஆண்டுகளுக்கு பின்பே கிடைக்கத் தொடங்கியது. போர் காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு போர் மூலமாகவே நன்மையும் கிடைக்கத் தொடங்கியது. 1950 தொடக்கம் 1953 வரை இடம்பெற்ற கொரிய போர் காரணமாக பல்வேறு வியாபார வாய்ப்புகள் ஜப்பானுக்கு உருவாகியது. இரண்டாம் உலக யுத்தத்தின் முடிவுக்கு பின்னர் கொரிய தேசத்தை ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய நாடுகள் தமக்கிடையே பங்கு போட்டுக் கொண்டன. இந்த பகுதிகள் இன்றும் வடகொரியா தென்கொரியா என இரு தேசங்களாக அறியப்படுகின்றது. இந்த நேரத்தில்தான் வடகொரியா ரஷ்யாவின் ஆதரவுடன் தென்கொரியா மீது தாக்குதல் நடத்தியது. தென்கொரியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவின் ஆதரவு கிடைத்தது. போர் காரணமாக உருவாகிய ஆயுத சந்தையை தமக்கான பணம் குளிக்கும் மரமாக மாற்ற நினைத்தது ஜப்பான். போருக்கு தேவையான முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் ஆகியவற்றை ஜப்பானிடமிருந்து வாங்கியது ஐக்கிய அமெரிக்கா. ஐக்கிய நாடுகளின் படைகளுக்கு தேவையான ஆயுதங்களையும் ஜப்பானிலிருந்து கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்கா பரிந்துரை செய்தது. 1950ஆம் ஆண்டில் மட்டும் ஜப்பானுக்கு கிடைத்த ஆயுத கொள்வனவு கட்டளைகளின் பெறுமதி $1000 கோடி மேல். இரண்டாம் உலகப்போர் ஜப்பானிய வரலாற்றில் ரத்தம் தோய்ந்த நாட்களை தந்திருந்தாலும் அது தந்த வழியை தாண்டி மீண்டும் மீண்டெழுவதற்கான சக்தியையும் மக்களுக்குள் விதைத்திருந்தது. ஆனால் இயற்கை தொடர்ச்சியாக ஜப்பான் நாட்டை சோதனை செய்து வருகிறது. கனன்று கொண்டிருக்கும் 125க்கும் மேற்பட்ட எரிமலைகள் அந்த நாட்டை எப்பொழுதும் அபாய வலயத்திற்குள்ளேயே வைத்துள்ளது. எரிமலைகள் வெடிப்பதும்
தூசு மண்டலம் வானை ஆக்கிரமிப்பதும் சாதாரண நிகழ்வுகளாக மாறிவிட்டது. அதே போல ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும் உண்டு. 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் சுனாமி அலைகள் ஏற்பட்டு ஜப்பான் நாடு கடுமையான பாதிப்பு. எனினும் தமக்கு எதிரே வரும் சவால்களுக்கு ஏற்ப தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஜப்பானியர்கள் எரிமலை தாக்குதலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நவீன வானிலை எதிர்வு கூறல் உபகரணங்களை பயன்படுத்துகின்றனர். அத்துடன் எரிமலையை அண்மித்து வாழும் மக்கள் தமது வீடுகளை பலகைகளிலேயே அமைத்துக் கொள்கின்றனர். இதன் மூலம் எரிமலை குழம்பின் பாதிப்பு மற்றும் நிலநடுக்கம் ஆகியவற்றின் பின்னர் மீண்டும் தமது புதிய இருப்பிடத்தை புதிதாக அமைத்துக் கொள்கின்றனர். அத்துடன் ஜப்பானியர்கள் எரிமலை பகுதிகளின் மேல் மண்ணில் விவசாயம் செய்து அந்த ஒரு நிலத்தையும் வெற்றிகரமான விளைச்சல் நிலமாக மாற்ற தம்மால் முடியும் என நிரூபித்துள்ளனர். எந்த ஒரு புதிய சவால் அல்லது இக்கட்டான சூழ்நிலை உருவாகும் போதும் அதனை அனுசரித்து அதனுடன் வாழ பழகுவதில் ஜப்பான் மக்கள் தலை சிறந்தவர்களாக திகழ்கின்றனர். ஜப்பான் மக்களின் விவசாயம் பற்றிய அக்கறை இயல்பாகவே அவர்களது நாட்டின் விவசாய உற்பத்தி அளவை அதிகரிக்க செய்தது. இங்கிலாந்து நாட்டை விட விவசாய உற்பத்தியில் அதிக தன்னிறைவு கொண்ட நாடாக ஜப்பான் காணப்படுகிறது. ஜப்பான் இந்த வளர்ச்சியை பெறுவதற்கு அதன் நட்பு நாடுகள் பெரும் உதவியை வழங்கியிருந்தன. அமெரிக்கா, கியூபா, ரஷ்யா போன்ற பல நாடுகளும் புதிய விவசாய தொழில்நுட்பங்களை ஜப்பானுக்கு கற்றுக் கொடுத்தது. விவசாய நிபுணர்கள் பலரும் ஜப்பான் விவசாயிகளுடன் தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தனர். அதிக விளைச்சல் தரும் விதைகள் பரிந்துரைக்கப்பட்டன. விவசாய உதவி மையங்கள், சோதனை ஆராய்ச்சி கூடங்கள், சோதனை விவசாய நிலங்கள் என்பன ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு விவசாயம் தொடர்பான அறிவூட்டல் மேற்கொள்ளப்பட்டது. சாமுராய்களின் காலகட்டத்தில் சமூகத்தில் செல்வாக்கின் உச்சத்தில் இருந்த பல சாமுராய் குடும்பங்கள் உலோக கைத்தொழில் மற்றும் பருத்தி ஆடைகள் என பேரளவு உற்பத்தி ஆலைகளுக்கு உரிமையாளர்களாக திகழ்ந்தனர். எனினும் சந்தைகள் போட்டித்தன்மையை ஊக்குவிப்பதற்காக ஜப்பான் அரசு சாமுராய் குடும்பங்களின் சொத்துக்களை கையேற்று அரசாங்கமே வினைத்திறன் மிக்க வகையில் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கியது. அத்துடன் தனியார் துறையும் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியும் தனது பங்களிப்பை சிறப்பான வகையில் வழங்க தொடங்கியது. கடந்த கால எமது தடம் நிகழ்ச்சியில் தென்கொரியா எனும் ஒரு நாடு சாம்சுங் என்ற ஒற்றை நிறுவனத்தினால் எப்படி முன்னேற்ற பாதைக்கு சென்றது என தெரிந்து கொண்டோம். அதேபோல் ஜப்பான் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு சொனி எனும் ஒற்றை நிறுவனம் பாரிய பங்களிப்பை வழங்கியது. இன்று எமது பிரதான பொழுதுபோக்கு சாதனமாக மாறியுள்ள கை தொலைபேசிகளில் மிக முக்கியமான அம்சமான பாடல்களை கேட்கும் வசதி காணப்படுகிறது. இதற்கு முன்னோடியாக அமைந்தது சொனி நிறுவனம் கண்டுபிடித்த ஒரு கருவிதான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஒலி நாடாக்களை எனப்படும் ஆடியோ கசட்டுகளை பயன்படுத்தி பாட்டு கேட்கும் கையடக்க வாக்மேன் கருவிகளை சொனி நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. அதுவரை வீட்டிற்குள்ளும் மண்டபங்களில் மட்டுமே கேட்கப்பட்டு வந்த இசையை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கேட்க முடியும் என்ற வசதியை வாக்மேன் கருவி உருவாக்கி தந்தது. வாக்மேன் கருவி மட்டுமன்றி தொலைக்காட்சி, கையடக்க தொலைபேசி, வானொலி, பிளே ஸ்டேஷன் வீடியோ கேம்கள் என பல புதிய கண்டுபிடிப்புகளை உயர் தரத்தில் உலக சந்தைக்கு வழங்கி வருகிறது இந்த சொனி நிறுவனம். இப்படி ஜப்பான் தன்னை கட்டமைத்துக் கொண்டதற்கு உற்பத்தி துறையில் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக இதனுடைய உந்து சக்தியாக 1946ஆம் ஆண்டு அதுவும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெறுகிறது. அதாவது ஜப்பானினுடைய அதிபர் மக்கள் முன் தோன்றி அந்த ஹிரோஷிமா நாகசாக்கியினுடைய முதலாவது ஆண்டை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் அவர் நாட்டு மக்களிடம் ஒரு மிக முக்கியமான ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார். நாம் எவ்வாறு மீளெழ வேண்டும்? கடந்த காலங்களில் நாம் சந்தித்த விடயங்கள், இழந்த இழப்புகள் என்பது அபரிமிதமானது. இதிலிருந்து நாம் மீள வேண்டுமாக இருந்தால், நாம் எம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஜப்பானியர்களாக நீங்கள் உங்களது உழைப்பை கொட்ட வேண்டும். நீங்கள் உங்களை சரியான முறையில் கட்டியமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எமது தேசத்தை யாரும் ஆட்சி செய்யாமல் நாமே தொடர்ந்து மிக சிறந்த ஆட்சியாளர்களாகவும் ஒரு சிறந்த தேசமாகவும் உருவாகுவதற்கு நாங்கள் எம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த உரையின் போது கூறியிருந்தார். குறிப்பாக அதை ஜப்பானிய மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ தெரியாது. அதற்கு பின்பு உழைப்பில் அவர்கள் காட்டிய வீரியம் என்பது அபரிமிதமானதாக காணப்பட்டது. குறிப்பாக
1950 தொடக்கம் 60ஆம் ஆண்டுகளில் அவர்கள் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்கு பிற்பாடும் ஏற்படுகின்ற விவசாய புரட்சி, அதே நேரத்தில் கைத்தொழில் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி என ஒவ்வொரு புரட்சியிலும் அவர்கள் தங்களை கட்டமைத்துக் கொண்ட விதம் என்பது ஆசியாவின் ஆச்சரியமாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு மிக சிறந்த உதாரணமாக ஜப்பான் நாடு திகழ்ந்தது. அதுவும் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் பல்வேறுபட்ட சாதனைகளை ஜப்பானியர்கள் படைத்திருந்தார்கள். இன்று வரை இலங்கை கூட ஜப்பானினால் அடைந்த லாபம் என்பது அபரிமிதமானதுதான். குறிப்பாக இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு இன்று ஜப்பான் பல வகையிலும் உதவி புரிந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு பல்வேறுபட்ட வாகனங்களை நாங்கள் ஜப்பானிலிருந்து தான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு எமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் எம்முடைய அபிவிருத்தியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு ஜப்பான் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக எமக்கு உதவிக்கரம் நீட்டு வருகிறது. இந்த நேரத்தில் ஜப்பானுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையில் இது எப்படி ஆரம்பமானது, எவ்வாறு ஜப்பான் இந்த மோட்டார் வாகன உற்பத்தி துறையிலும் அதே நேரத்தில் தொழில்நுட்ப துறையிலும் கைத்தொழில் துறையிலும் எவ்வாறு அதனை கட்டமைத்துக் கொண்டது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் கடைபிடித்த ஒரு சில விடயங்கள் தான் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தன. ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஜப்பானியர்கள் முன்னேறுவதற்கு மிக சிறந்த காரணமாக அவர்கள் கடைபிடித்த சில முறைமைகள் தான் காரணமாக அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக உழைப்பிற்கு உதாரணமாக இருந்த ஜப்பானியர்கள் 18 மணி நேரம் உழைக்கிறார்கள் ஒரு நாளில். அதனால் தான் அவர்கள் மிக சிறந்த உழைப்பாளர்களாகவும் உலகிலே அதிக வயது ஆயுட்காலம் கொண்ட மக்களாகவும் ஜப்பானியர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை மிக சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் வைத்த ஒரு பெயர் தான் இக்கிகை. இந்த இக்கிகை முறைமையை அவர்கள் சரியாக இன்று வரை கடைபிடித்து வருவதால் பல்வேறுபட்ட மாற்றங்களை உணரத் தொடங்கியிருந்தார்கள் ஜப்பானியர்கள். அதே போல மொத்தத்தர முகாமைத்துவம், லீன் முகாமைத்துவம், ஜிட் எனப்படும் ஜஸ்ட் இன் டைம் முறைமை போன்ற பல்வேறுபட்ட முறைமைகளை உற்பத்தி துறையில் அவர்கள் உட்படுத்தி இன்று வரை மிக சிறப்பான உற்பத்திகளை உலக சந்தைக்கு வழங்கி வருகிறார்கள். ஏற்றுமதியில் மிக சிறந்த ஒரு நாடாக ஜப்பான் மாறியதற்கும் இவ்வாறான முறைமைகளை அவர்கள் கடைபிடித்ததுதான் காரணமாக அமைந்தது. அது என்ன மொத்த தர முகாமைத்துவம், அது என்ன லீன் முகாமைத்துவம், ஜிட் என்றால் என்ன என்கின்ற பல்வேறு படிப்பினைகளை எமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தான் இந்த ஜப்பானியர்கள். அது என்னென்ன முறைமை என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். உலகத்தின் மோட்டார் வாகன தேவையை அறிவனத்தின் ஆல்டோகள் தமது செலவுகளை ஆண்டில் மிக முக்கியமான பொருளாதார கேந்திரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக எப்படி ஜப்பான் உருவாகியது என்பதை மிக தெளிவாக உணர்த்துவதற்காகவே நாங்கள் இவைகளை பற்றி உங்களுக்கு அறிய தருகிறோம். இந்த ஒரு மணி நேரம் என்பது யாருக்கு மிக சரியாக பொருந்துமோ என்பது எமக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் இந்த ஜப்பானினுடைய வளர்ச்சியினூடாக கல்வியில் மிக சிறந்த கற்றலை அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக வர்த்தகத்திலும் அதே நேரத்தில் பொருளியலிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பல பாடங்களை, இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற விடயங்களை ஜப்பான் அதனுடைய உற்பத்தி துறையில் இட்டு அதனை மிக சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு முறைமைகளையும் அவர்கள் கையாண்ட விதத்தினால் தான் இன்று ஜப்பான் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக பாடசாலை சென்று கல்வியை மேற்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக மாற்றமடைந்திருக்கிறது. அதற்கு இந்த கொரோனாவினுடைய அலை ஒட்டுமொத்த நாடையும் முடக்கி வைத்திருக்கிறது. எமையும் அவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. இருந்த வேளையில் இவ்வாறான மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்று ஒட்டுமொத்தமாக நாம் ஆன்லைன் வகுப்பினூடாக கல்வி கற்க வேண்டிய ஒரு நிலைக்கு மாற்றமடைந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த வகுப்புகளும் ஸ்மார்ட் முறையிலான கல்வி முறைக்கு மாற்றமடைந்திருக்கிறது. இதனால் பலரினுடைய கல்வி நடவடிக்கை பாதிப்படைந்திருக்கிறது. இருந்தாலும் அதை விடுத்து இவ்வாறான முறையில் இவ்வாறான ஒரு கட்டமைப்பிலிருந்து கல்வியை மிக சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளலாம் என்பதை தான் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும். மன ரீதியாக நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்களாக மாறுவதற்கும் குறிப்பாக ஒட்டுமொத்த வகையில் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் ஒரு உலகத்தினுடைய மாற்றத்திற்கும் குறிப்பாக மாணவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்வதற்கும் இன்றைய நிகழ்காலத்தில் இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறான மாற்றங்களை நாங்கள் அவர்களுக்கு உட்புகுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களையும் தாண்டி உலகில் வாழும் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றை புரிந்து நடக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கும் அடுத்த கட்டங்களை, அதாவது அபிவிருத்தியாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கலாம், இதிலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை மிக சரியாக கணிப்பிட்டு பயனுள்ள வகையில் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பையும் சுகாதார வழிமுறைகளையும் கடைபிடித்து ஒவ்வொரு விடயங்களையும் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் எம்மையும் எம்மை சுற்றி இருக்கின்ற சூழலில் உள்ளவர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாக அமையும். இவ்வாறான ஒரு கருத்தை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது ஜப்பானியர்களுடைய நடவடிக்கை. குறிப்பாக அவர்கள் மேற்கொண்ட, அதுவும் உற்பத்தி துறையிலும் சரி வாழ்க்கை தரத்திலும் சரி, அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு முறைமைகளும் கடைபிடித்த ஒவ்வொரு விடயங்களும் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக டீம் வூட் என்கின்ற, அதாவது இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கிலே
பொருளிலே அவர்கள் அந்த உற்பத்தி கருப்பொருளை மையமாக வைத்து மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையானது அவர்களை மிக சிறந்த மனிதர்களாகவும் உழைப்பிற்கு உதாரணமாகவும் அவர்களை மாற்றி அமைத்திருந்தது. நாம் ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அந்த நிறுவனத்தை எப்படி பராமரிக்க வேண்டும், அந்த உற்பத்தி பொருளை அதாவது மூலப்பொருளிலிருந்து முடிவு பொருளாகியாது அது மக்களுக்கு சென்றடையும் வரை, அதாவது நுகர்வோரை அடையும் வரை அந்த பொருளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதற்கான பராமரிப்பு செலவு, அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்து தரமான ஒரு உற்பத்தியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒவ்வொரு முறைமைகளும் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதுதான் ஜப்பானியர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதே நேரத்தில் மிக முக்கியமாக அந்த ஜஸ்ட் இன் டைம் முறைமை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த குறைந்த செலவில் அதாவது பராமரிப்பு செலவுகளை குறித்து தரமான ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக கடைபிடிக்கின்ற விடயங்களில் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு முறைமைகளும் நாம் இதுவரை கடைபிடிக்காமல் இருந்திருந்தால், நீங்கள் உங்கள் நிறுவனங்களில் கடைபிடிக்காமல் இருந்திருந்தால், அது வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும், இந்த முறைமைகளை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய உற்பத்திகளையும் சரி உங்களுடைய வாழ்க்கை முறைமைகளையும் சரி மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து பாருங்கள். மிக சிறந்த பயனை அடைவீர்கள் என்பது எமக்கு நிச்சயமாக உறுதியாக கூற முடியும். அந்த வகையில் தான் ஜப்பான் என்கின்ற ஒரு நாடு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. நாமும் இதுவரை கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் இவ்வாறான விடயங்களை பார்த்து இனியாவது கடைபிடிப்போம். ஆனால் இவ்வாறான நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அப்படி என்னென்ன முறைமைகளை அவர்கள் பார்த்திருந்தார்கள், கடைபிடித்திருந்தார்கள், எமக்கு உதாரணமாக ஜப்பானியர்கள் மாறியிருந்தார்கள் என்பதை நாமும் இதன் போது பொருளுக்கு புதிதாக எந்த ஒரு மாற்றம் என்ற பெயரை இவ்வாறு உற்பத்தி துறைகளிலும் வாழ்க்கை முறைமையிலும் ஜப்பான் தன்னை கட்டமைத்துக் கொண்டு மிக சிறந்த நாடாக உருமாறி இருந்தாலும் கூட அந்த இரண்டாம் உலகப் போர் காலத்தில் குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் பல்வேறு நடைமுறைகளை கையாண்டிருந்தார்கள். அதனை பிற்காலத்தில் ஜப்பான் கையாள தொடங்கியிருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இந்த இரு நாடுகளும் மிக முக்கியமாக ஒவ்வொரு நாடுகளை பிடித்த பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த நாடுகள் வந்த பொழுது அந்தந்த நாடுகளில் இருந்த அதாவது அவர்கள் கைப்பற்றிய நாடுகளில் இருந்த மிக சிறந்த புத்திசாலிகளையும் விஞ்ஞானிகளையும் அவர்களது நாட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அவர்களை பாதுகாத்து அவர்களின் மூலமாக தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் பயன்படுத்திக் கொண்டது. இதுதான் உலகப் போரிலிருந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிய விடயங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அறிஞர்களையும் அதே நேரத்தில் அறிவுள்ளவர்களையும் தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்று அவர்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட உற்பத்திகள் மாற்றங்களினூடாக குறிப்பாக அந்த 1950ஆம் ஆண்டுகளுக்கு பின்பாக உலகம் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதற்கும் இந்த விஞ்ஞான போட்டியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டையிட்டதற்கான பிரதான காரணமாக அவர்கள் பல்வேறுபட்ட விஞ்ஞானிகளை தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்று அவர்கள் மூலமாக பல்வேறுபட்ட நன்மைகளை அடைய தொடங்கினார்கள். அதற்கு பிறகு இந்த போட்டி களத்தில் சீனா நுழைகிறது, இந்தியா நுழைகிறது. இவ்வாறான ஒரு கட்டத்தில் ஜப்பானும் தன்னை உட்படுத்திக் கொள்கிறது. இவ்வாறு தான் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. ஒவ்வொரு நாடுகளும் பல்வேறுபட்ட மாற்றங்களை அதுவும் குறிப்பாக விவசாய துறையிலிருந்து கைத்தொழில் துறை, கைத்தொழில் துறையிலிருந்து விஞ்ஞானத்துறை, விஞ்ஞான புரட்சியிலிருந்து தொழில்நுட்ப புரட்சி என்று இந்த 2021ஆம் ஆண்டில் இன்னும் எந்தெந்த புரட்சிகளை பார்ப்போமா இல்லையா என்ற சந்தேகத்தோடு மிக வேகமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2050ஆம் ஆண்டு இலக்கு வைத்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மிக வேகமாக வாழ்வதற்கான ஒரு காலத்தை உருவாக்கி மனிதன் 24 மணி நேரம் கூட பத்தாது என்று சொல்லிக் கொண்டு வாழ்க்கையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறானால் உண்மையில் உங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் மிக சரியாக திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செயற்படுத்துவீர்களாக இருந்தால் 24 மணி நேரம் என்பதும் கூட அதிகம்தான். நாம் ஒவ்வொரு விடயத்தையும் அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம், இன்னும் ஒரு நாள் செய்யலாம் என்று தள்ளி போடுகின்ற காரணத்தினால் தான் நாம் இன்னும் அதே இடத்தில் என்று முன்னேறாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், எம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்த்து இவர்கள் எப்படி இதனை தயாரிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுவதை விட எமக்குள்ளும் இருக்கின்ற திறமைகளை சரியாக அடையாளப்படுத்தி நாமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். குறிப்பாக ஜப்பான் இவ்வாறு உற்பத்தி துறையில் தனக்கான தனி அடையாளத்தை உருவாக்கிய பிறகு எவ்வாறு ஏற்றுமதியை இன்னும் அதிகரிக்கலாம் என்பதை திட்டமிட தொடங்கியது. குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளும் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றன, அந்த முயற்சியில் அவர்கள் தோல்விகளை அடையும் பொழுது அந்த தோல்வியை ஜப்பான் ஆராய்ச்சி செய்கிறது. அந்த தோல்வியிலிருந்து மிக வேகமாக அந்த உற்பத்தி பொருளையோ அல்லது அந்த சந்தை மதிப்பையோ அடையாளம் கண்டு தாங்கள் அதற்கான தீர்வை நோக்கி அந்த தீர்வையும் கண்டுபிடித்து அதை செயற்படுத்தி ஜப்பான் ஒரு உலகிற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக வாழ்கிறது. அதனால் தான் மேட் இன் ஜப்பானினுடைய உற்பத்திகளை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய தரம் வாய்ந்த உற்பத்திகளாகவே இருக்கின்றன. இதற்கு நாங்கள் இன்று வீட்டில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பொருட்கள் தான் மிக முக்கியமான சான்றாகவும் அமையப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உள்நாட்டிலே மக்களினுடைய வருகை அதாவது மிகப்பெரிய 2 பிரச்சனைகளை அதாவது ஹிரோஷிமா நாகசாக்கியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதே நேரத்தில் பல்வேறு பூமி அதிர்ச்சிகள் இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜப்பானிய மக்கள் பிற நாட்டு மக்களை எங்கள் நாட்டிற்கு எப்படி வரவழைப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை ஆராய்ந்தார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையினால் இன்று உலகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஜப்பானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு ரம்மியமான மிகவும் அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டில் இருக்கின்ற அத்தனை வளங்களையும் ஜப்பான் கொண்டிருக்கிறது. இதனால் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்பது அலாதியானதுதான். எவ்வாறான மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள், நாமும் ஏன் ஒரு நாளாவது எமது வாழ்வில் ஜப்பானுக்கு செல்ல வேண்டும், அங்கு
அப்படி என்னென்ன ரம்யமான சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது, நாம் இதுவரை அறியாத தெரியாத பல விடயங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். நிலத்தில் தூங்குவது தப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுவதில்லை. அதே நேரம் இலங்கையில் அலுவலக நேரங்களில் தூங்கியட்டமாக ஜப்பானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை ஒரு தொகுப்பாக பார்ப்போம். இயற்கை வளங்களோ அல்லது கேந்திர முக்கியத்துவமோ இல்லாத ஒரு நாடு என்று விண்ணை முட்டும் வளர்ச்சியை நோக்கி வீறுநடை போட்டு வருகிறது. ஜப்பான் நாடு 2 அணுகுண்டுகளை மார்பில் வாங்கியதன் பின்னர் இனி எந்த ஒரு காலத்திலும் ஜப்பான் வளர்ச்சியடைய முடியாது என பொருளியல் வல்லுநர்கள் கூட நினைத்திருந்தனர். எனினும் அனைவரது கருத்தையும் பொய்யாக்கி உலகின் மிக முக்கியமான ஒரு நாடாக பரிணமித்துள்ளது ஜப்பான். அது மட்டுமன்றி சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஜப்பானிய அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான கடன் வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் மூலமாக எமது நாடான இலங்கை பெற்ற நன்மைகளும் ஏராளம். கொழும்பின் புறநகர் பகுதிகளுக்கு குடிநீர் வசதியை வழங்கும் கழுகங்கை நீர் திட்டம், ஜப்பான் இலங்கை தொழில்நுட்ப கல்லூரி, அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை மேம்பாட்டு திட்டம், மேல் கொத்மலை நீர் மின்சார திட்டம் போன்ற பல நன்மைகள் இலங்கைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை நெருங்கும் இந்த வேளையில் சுவாமி விவேகானந்தர் கூறிய ஒரு வார்த்தையை மீட்டி பார்ப்பதற்கு விரும்புகிறேன். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடனும் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். சுவாமி விவேகானந்தர் இதனை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு கூறியிருந்தாலும் ஜப்பான் எனும் ஒரு நாடு மட்டுமே அதனை சரிவர புரிந்து கொண்டு பின்பற்றியுள்ளது என்றே நினைக்க தோன்றுகிறது. ஜப்பான் நாட்டை பற்றி ஒரு சில வரிகளில் கூறுவதென்றால், எத்தனை அடிகள் வீழ்ந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் உன் பயணத்தில் வந்தாலும், நீ முன்னேறி செல்லும் பாதையில் வீறு நடை போட்டு முன்னேறி வெற்றி உன்னை தேடி வரும். உன்னை சுற்றி பல வெற்றியாளர்கள் உருவாகுவார்கள். இதேதான் இன்றைய தடம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒட்டுமொத்த எமது ரசிகர்களுக்கும், ஏன் மாணவர்களுக்கும் நாளைய இலங்கையை சிறப்பான சுபிட்சமிக்க ஒரு நாடாக மாற்றுவதற்கு நாம் உங்களுக்கு கூறும் ஓர் சிறிய பாடம். இதுதான் ஜப்பான். எத்தனை ஆச்சரியங்கள் ஜப்பான் நாட்டில். உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை சந்தித்து அந்த போரினால் ஆற முடியாத சுவடுகளை சந்தித்த ஜப்பான் நாடு இன்று எமக்கு உதாரணமாக, ஏன் ஒட்டுமொத்த உலகிற்கும் உதாரணமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் 2 விடயங்கள் தான். ஒன்று அவர்களுடைய உழைப்பு, இன்னும் ஒன்று அவர்களுடைய நேர்மை. இந்த 2ம் சேர்ந்தால் நிச்சயமாக எதிலும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக ஜப்பானையும் ஜப்பானியர்களையும் குறிப்பிடலாம். உலகம் முழுவதும் ஜப்பானியர்களை பற்றி பேசுவதற்கு காரணம் அவர்களுடைய உழைப்பும், அந்த உழைப்பை அவர்கள் நேர்மையாக செய்ததுதான். நிச்சயமாக நேர்மை என்பது அவர்களோடு இருக்கும். காரணம், சாம்புராய் தோன்றிய பரம்பரை அல்லவா ஜப்பானிய பரம்பரை. அவர்களுக்கு இருந்த அந்த நேர்மை ஜப்பானியர்களுக்கும் இருக்காது என்று எப்படி எம்மால் யூகிக்க முடியும்? அந்த நேர்மையை கொண்டு, அந்த கலாச்சாரத்தை கொண்டு இந்த 21ஆம் நூற்றாண்டிலும், அதுவும் 2021ஆம் ஆண்டிலும் அதனை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார்கள் ஜப்பானியர்கள். அதனால்தான் நீண்ட ஆயுட்காலமிக்க மனிதர்களாக ஜப்பானியர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இவ்வாறான அனர்த்தங்கள், அதாவது இந்த கோவிட் சூழ்நிலையிலும் கூட ஜப்பானியர்கள் தங்களை கட்டமைத்துக் கொள்கின்ற விதம் என்பது பாராட்டத்தக்க ஒரு விடயம்தான். குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி தடைப்பட்டதற்கு காரணம் கொரோனா தொற்று அங்கு அதிகமாக பரவி இருந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையும் இந்த 2021ஆம் ஆண்டில் மிக சிறப்பாக ஒலிம்பிக் போட்டியை நடாத்தி முடித்திருந்தார்கள். அங்கும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் அனைத்து ஊழியர்களுக்கும், அதே நேரத்தில் வந்த வீர வீராங்கனைகளுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மிக சிறப்பான முறையில் உலகிற்கு ஒரு உதாரணமாக இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியை ஜப்பானியர்கள் நடத்தியதற்கு காரணம் ஒட்டுமொத்தமாக அங்கு கொட்டப்பட்ட உழைப்பு தான். அந்த உழைப்பிற்கு கிடைத்த மிக சிறந்த பரிசாகத்தான் அவர்களுக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியை மிக சிறப்பாக இந்த சூழ்நிலையும் நடத்தி முடிப்பதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. அது இலகுவான காரியம் அல்ல. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்று கூடுகின்ற ஒரு இடமாக இந்த டோக்கியோ மாறியிருந்த வேளையிலும் இன்று அதற்கு பிற்பாடும் ஜப்பான் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் எம்மை எப்படி கட்டமைக்கிறோம் என்பதுதான் ஜப்பானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கும். உழைக்க வேண்டும், அந்த உழைப்பில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். நாம் உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் அது நுகர்வோரை சென்றடையும் பொழுது அது நேர்மையாகவும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவதாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்களில் நேர்மையை பற்றி பேசும் பொழுது, நேர்மை என்பது நாம் நடந்து கொள்கின்ற ஒழுக்கத்தில் மாத்திரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உற்பத்தி செய்கிற ஒரு பொருளாக இருக்கட்டும், அல்லது நாம் பேசுகின்ற ஒரு நபரிடமிருந்து நாம் சொல்கின்ற வார்த்தைகளினூடாக வருகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், அனைத்திலும் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை மிக சரியான உதாரணத்தோடு நாம் புரிந்து
புரிந்து கொள்வோமாக இருந்தால் நாமும் மிக சிறந்த மனிதர்களாக மட்டுமல்லாமல் நாமும் இந்த நாட்டிற்கு ஒரு வகையிலேனும் பிரயோசனமிக்க நபர்களாக மாற்ற முடியும். இலங்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் நாட்டில் எவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாட்டை குறை கூறுவது என்பது இதற்கு சரியான தீர்வு அல்ல. இந்த நாட்டை இவ்வாறான நிலையிலிருந்து எப்படி கட்டமைக்க போகிறோம், அதற்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக சமூக வலைதளங்களிலும் நிகழ்காலத்திலும் பல்வேறுபட்ட குறைபாடுகள் மட்டுமே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் யாரும் இந்த குறைகளை தீர்ப்பதற்கான சரியான உபாயத்தை மக்களுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ சொல்வதற்கு தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விடயத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அச்சுறுத்தல் மிக்க ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வரும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறான மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பது எமது வீட்டிலிருந்தே, தனி மனித ஒழுக்கத்திலிருந்தே அதனை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு சில வருடங்களிலாவது ஜப்பானியர்களைப் போல் நாமும் எமது வாழ்க்கை தரத்தை, அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்வதற்கான ஒரு தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். அனைவருக்கும் தெரியாத ஒரு விடயம்தான், இப்பொழுது தெற்காசியாவிலே மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக பங்களாதேஷ் இருக்கிறது. இன்று பல நாடுகளுக்கும் பங்களாதேஷ் கடன் கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு, சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை, சிந்திப்பதற்கு தான் பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தெற்காசியாவிலே மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் பட்டியலில் பங்களாதேஷ் தன்னை முதலாம் இடத்திற்கு கொண்டு வந்ததற்கான காரணம் உழைப்பை அவர்கள் அவ்வளவு வேகமாக கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு எப்படி அபிவிருத்தி அடைந்து வர வேண்டும், அதாவது ஜப்பானை போன்று மிக வேகமாக வளர்வதற்கு இப்பொழுது அதே உற்பத்தி துறையில் நாங்கள் கூறிய அந்த மொத்த தர முகாமைத்துவமாக இருக்கட்டும், லீன் முகாமைத்துவமாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் பங்களாதேஷ் இப்பொழுது சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் உழைப்பாளர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழில்நுட்பத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதனுடைய மொத்த தேசிய உற்பத்தியானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்றுமதியை அதிகரித்திருக்கிறது பங்களாதேஷ். இதுதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாடு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ருவண்டா எப்படி அடுத்த சிங்கப்பூராக இப்பொழுது பார்க்கப்படுகிறதோ, அதே போன்று தெற்காசியாவில் பங்களாதேஷ் தன்னை கட்டமைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்கின்ற நடவடிக்கை என்பது வெறுமனே அரசாங்கம் மேற்கொள்கின்ற நடவடிக்கை அல்ல. ஒட்டுமொத்த பங்களாதேஷ் வாழ் மக்களும் அந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பயனை இன்னும் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியை பார்த்து கூட நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளலாம். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் இலங்கையர்கள் என்று சொல்வதில் பெருமை அடைய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஜப்பானிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள். இன்னும் அதிகமான பல விடயங்கள் பற்றி பேச வேண்டும். இத்தோடு இந்த விடயத்தை முடித்து வைப்பதாக நாங்கள் இல்லை. கடந்த வாரம் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த லட்சக்கணக்கான கொல்லப்பட்ட தமிழர்கள் பற்றிய ஒரு கதையை அடுத்த வாரம் 1 மணி நேரம், குறிப்பாக இந்த ஜப்பானால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ரயில் பாதை திட்டத்தினூடாக எப்படியெல்லாம் மக்கள் கொல்லப்பட்டார்கள், 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உழைப்பை கொட்டி அந்த தருணத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட கதையையும் அடுத்த வாரம் உங்களுக்கு கூறுவதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.